அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாம், இது ஒரு மகிமைகரமான நாள் ஆண்டவரே, துதிய நாள் ஆண்டவரே. இந்த உலகத்தின் பாடுகள் ஒளிந்து போயின, வருத்தங்கள் ஒளிந்து போயின, அவருடைய அந்த வேதனைகள் கண்ணீர்கள் ஒளிந்து போயின ஆண்டவரே. ஒரு புதிய சரீரத்தை கொடுத்து, ஒரு புதிய கிருபை சரீரத்தை கொடுத்து, தேவதூதரின் சரீரத்தை கொடுத்து ஆண்டவரை எடுத்துக்கிட்டீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு நடக்கிற ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் கொடுத்துருங்க ஆண்டவரே. விசேஷம் ஆராதனையில், அந்த பரிகளில், போக்கிலும் வரத்திலும் எந்த ஒரு மழையும் வந்து தொந்தரவு இல்லாதபடி எல்லாம் சீக்கிரமாக முடிக்க உதவி செய்யும். வரக்கூடிய மக்களையும் பத்திரமாக கொண்டு வாருங்க. வர வேண்டிய வந்து சேர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த அருமையான சகோதரன் ஃபோட்டோகிராஃபுக்காக ஜெபிக்க, வீடியோகிராஃபர் ஜெபிக்கிறேன். அவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவருடைய பிரயாசத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. உங்களுடைய அன்பின் கரத்தில் எடுத்துக்கொண்டீங்க. இந்த மகிமையான இடத்துக்கு, அந்த இடைப்பாறுகிற இடத்திற்கு, அந்த தன்னை சிருஷ்டித்தவருடைய அன்பை நேரடியாக பார்க்கவும் அவர்களோடு இருக்க முடியாத அந்த சிலாக்கியத்தை கொடுத்து நன்றி சுவாமி பிதாவே. ஆமென். இப்பொழுது நம்முடைய சகோதரர் இளம்பள்ளியில் மல்லிகை பூ தான் மிகவும் நறுமணம் நிறைந்தது. இந்த பேராக வைக்கிறது உண்மையிலே ஆரம்பிக்கிறது. அவங்க நாடகம் போன்ற இடங்களில், பள்ளிக்கூட ஊழியங்களில் மிகுந்த சிரமத்தோடு கஷ்டத்தோடு
அதிக ஞானத்தோடு உழைத்திருக்கிறாங்க. அவங்க வழியாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லும்படியாக நாங்கள் கொண்டு வந்தோம். கடைசி வீட்டில் மத்தியானம் சாப்பிட்டு காலையில் போனோம். கடைசியாக எங்கள் இடம்புள்ள குடியில் வந்து அவங்க எங்களை சந்திப்புக்காக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ரொம்பவும் தாழ்மையான ஒரு சுபாவமுடையவங்க, அமைதியாகவும் மிருதுமாக பேசக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக அறிந்திருக்கிறார். நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷிக்கணும். நீதிமன்றம் 13:9 நீதிமான்கள் வெளிச்சம் சந்தோஷப்படும். நீதி மாட்டியாய் என்ற சகோதரி அவங்க மாநாட்டில் கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள் அவங்க தேவனுடைய சமூகத்தில் உழைத்திருக்கிறாங்க, நடத்திருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துலையும் சரி, ஆண்கள் நிச்சயத்துக்கும் சரி, அநேக அருமையான மக்களை கிறிஸ்துக்களை வழிநடத்தும் சரி, அவங்க அவ்வளோ ஆனந்தங்களை பெற்றிருந்தாங்க. அவங்க அந்த தாழ்மையான சுபாவம், அடக்க சுபாவம், அது கோவப்பட்டோ அல்லது எரிச்சலோ அல்லது கசப்போ இல்லாத ஒரு நிலைமையில பக்குவப்பட்டு அவங்கள வந்தாங்க. ஆமாம், ஒரு சில பாடல் இடையிலேயே நீங்கள் பாடினா ஒரு 12 அல்லது 12:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னால் மற்ற சகோதரர்கள் பேசுவாங்க. ஸோ இடையில நீங்கள் ஒரு பாடல் பாடலாம். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இடத்துல நாம் இன்றைக்கு விசேஷமான முறையில் நாம் ஊழியிருக்கிறோம். செய்கிற நன்மைகளை குறித்து பார்க்கும்போது எவ்வளவோ அவங்களுடைய ஊழியத்தில் பல இடங்களில் உழைத்து இன்றைக்கு அவங்க தேவனோடு பரலோகத்தில் இருப்பது அது பெரிய சந்தோஷம். அந்த பிள்ளைகளை நேசித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும், ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற முறையில் வந்து இன்றைக்கு சகோதரி வந்து பிரதரை வந்து அப்படியே ஊக்குவிச்சு வந்திருக்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இனி ஊக்குவிக்க யார் இருக்கிறார்? ஆண்டவர் தான். ஆனால் நேரடியாக இப்படி ஒரு காரியம் இருக்கும்போது அப்படின்னா இன்றைக்கு நீதிபதிகள் நம்முடைய கணவன்மார்களை பற்றி, மனைவிமார்களை பற்றி நம்மளுடைய ஆவியில பலவீனம் சரியாக நடந்தாங்க. ஆகவே நம்முடைய காரியத்துல நம்ம ஊக்குவிக்க வேணும், ஒவ்வொருத்தரும் ஊக்குவிக்க வேணும். இன்றைக்கு அவங்க வந்து ஒரு குழந்தைய வளர்க்கறது போல சகோதரர்களை வந்து வளர்த்தி அந்த சகோதரரை அடி வச்சுட்டு அப்படி பார்த்துருக்காங்க. அது பெரிய தப்பாச்சு. நீங்க உழைக்கிற காரணம் போய் சாராய கடைக்காரனை கொடுத்தா தப்பு இல்லையா? மனதில் நீ மனைவிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, சம்பாதிச்சு வருகிற நேரத்தில் அவங்க முதல் நாளாக இருந்து ஆண்டவரோடு போறாங்க. அங்கே நான் போய் பார்க்கும்போது அங்கிள் ஆண்டிய பார்க்கும்போது உண்மையிலே அவங்க நான் போது வரவேற்றாங்க. அந்த அந்த சூழ்நிலையை எனக்கு ஒரு
ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா அவர்கள் ஆராதனை நேரம் போக எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவங்களா இருந்தாங்க. அப்ப அங்க போய் ஆராதனையில் கலந்து கொள்வேன். அது மாத்திரமல்ல, எங்க ஊர்ல என்னுடைய சொந்த குடும்பத்தை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரும்படியாக நான் பிரயாசம் எடுத்து அங்கிள் ஆண்டிகிட்ட சொன்ன போது, நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் அவங்க வந்து எங்க ஊர்ல வந்து எங்க வீட்டுல வந்து மீட்டிங் நடக்கும். 50 கிலோமீட்டர் தூரம். ஆனாலும் அவங்க பஸ் பிடிச்சி வந்து எங்க குடும்பத்துக்காக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. திரும்ப காலையில மதியானம் எல்லாம் அவங்க தான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. யாரும் உதவிக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அவங்க செய்யற சாப்பாடு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். எங்களுக்கு அவ்வளோ நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடணும். ஈவினிங் அங்கேருந்து நாங்கள் ஊருக்கு ஒரு 50 கிலோமீட்டர் பிரயாணப்பட்டு வரணும். அந்த ஈவினிங் மீட்டிங் முடிச்சுட்டு கூட அவங்க ஏதாவது டிஃபன் கொடுத்து எங்களை அனுப்பிச்சு வைப்பாங்க. இவங்க செஞ்ச அந்த ஊழியம் அதை பார்த்த உடனே எனக்குள்ளார ஒரு வாஞ்சை வந்தது. நம்மளும் ஆண்டவருக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி, நான் அப்படி இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு என்னுடைய தாய் சிறு வயதுல எனக்காக செய்த பொறுத்தனை ஆண்டவர் லாபப்படுத்தினார். ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கு கிடைச்சார். நம்ம எனக்கு உதவி செஞ்சாங்க, ஆலோசனை கொடுத்தாங்க. ஆண்டவருடைய அழைப்பு ஏற்று நாங்க வந்து நானும் சகோதரன் ஜெயக்குமார், என்னும் சகோதரன் ஜேம்ஸ், நாங்கெல்லாம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு போறதுக்கு எவ்வளோ அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையிலே இன்றைக்கு அவங்க எங்களை விட்டு கடந்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தை பார்ப்போம். என் காலங்கள் ஒரு கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை தப்புவிக்கிறவர்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்பட்டவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். நேசமணி அண்ணனும் சகோதரியும் எனக்கு கேப்ரியலுடைய மாவட்டம். நான் அதுக்கு முன்பாக கடலூர் மாவட்டமாக இருந்தது, அண்ணாமலை நகர். அவங்க சகோதரர்களை நான் சொல்ல மாட்டேன், என்னுடைய தாப்பன் மாட்டேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாமும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டும் ஜெபிப்போம். அன்புள்ள தாப்பனே, அண்ணனுக்காக வருகிறேன். எவ்வளோ அன்போடு வந்து ஒரு நாள் ரிஜிட்ல எங்க மத்தியில அவனாசில உழைத்தாங்க. எவ்வளோ தியாகத்தோடு வைராக்கியத்தோடு உழைத்தாங்க. சகோதரி அந்த நாள் முழுவதும் தேவனை பொன் சிரிப்போடு எல்லா சகோதரிகளோடும் பேசி ஜெபித்து அந்த ஒரு நாள் எங்களுக்கு ஒரு மாதம் போல இருந்தது. அவங்களுடைய அளவுகள், அவங்களுடைய சாட்சி, அந்த சாட்சிக்காக அவங்களை துதிக்கிறோம். இந்த அறக்கால நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் சுவாமி. ஆமென். நம்ம தமிழ்நாட்டில் அல்லது நம்முடைய தேசத்துல ஆண் ஆதிக்க சமுதாயம்னு சொல்லுவாங்க. பெண்கள் ஆண்களுக்கு சேவை செய்யறதுதான் பழக்கம், ஆண்கள் பெண்களுக்கு சேவை செய்வது வழக்கம் இல்லைங்கிற அந்த சரித்திரத்தை மாற்றியது இந்த சகவாசம். பெண்களையும் சமமாக வைக்கணுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். இந்த பாட்டு அவங்க பாடும்போது நான் அழுது கொண்டே இந்த
பாட்டு எனக்கு ராகம் தெரியாது, உட்காந்து வச்சு 10 தடவை பாடுவாங்க இதே பாட்டு திருப்பி திருப்பி. நான் இதை கற்றுக்கொண்டேன் உங்ககிட்ட இந்த பாட்டு. ஆனால் ஆண்டுடைய கிருபையில் மெய்யான் ஜீவநதி பாவம் போக்கும் நதி இந்த பாடலை நான் நார்த் இந்தியா ஊழியத்துக்காக போயிருக்கும் பொழுது அங்கே 3 ஆறுகள் சங்கமிக்கிற ஒரு சங்கமம் இருக்கு. ஒரு அங்கே எல்லாரும் புனித நதியாக அதை எண்ணி பயங்கரமாக அந்த இடத்துல லட்சம் மக்கள் வந்து அந்த நதியிலே மூழ்கி மந்திரங்களை சொல்லி அந்த நதியிலே மூழ்கி பாவ விமோச்சனத்துக்காக அங்கே வந்து அநேக பல லட்சங்கள் செலவு பண்ணி பல ஆயிரங்கள் செலவு பண்ணி அந்த நதியிலே மூழ்கி பாவங்களை போக்குகிறார். அதுக்கு அர்த்தம் தானே. என்னுடைய படகுல இருந்த அநேக இந்த பாட்டை நான் பாடுறேன், எல்லாருமே அழுது ஜெப ஆவியினால் அந்த பாடலை பாடுங்க. லட்சம் மக்கள், என்னுடைய இந்திய தேசத்து மக்கள் இந்த மெய்யான ஜீவ நதியை மறந்துவிட்டு இந்த பொய்யான இந்த கங்கை காவேரி இந்த நதியிலே போய் முழுகிறார்களே, இவர்கள் பாவம் போகிறதுக்கு ஏசாமி தான் ரத்தத்தை சிந்துகிறார் என்று அந்த இடத்துல இந்த பாடலை பாடி வந்தேன். அப்பொழுது ஆன்டி அங்கிளுடைய ஞாபகம் தான் அந்த தேசத்தில் எனக்கு வந்தது. இப்பொழுது நான் 140:7 அந்த வாக்குத்தத்தம் வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தாவே, என் ரட்சிப்பின் பலனே, யுத்த நாளில் என் தலையை மூடுவீர் அப்படின்னு இருக்கு. ஆனா ஆண்டி எப்படி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, என் தலையை மூடுவீர் அப்படின்ற இடத்துல கிண்ணி தலையை மூடுவீர் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ரிலேஷன் அவருக்கு இருக்கிறார் நினைக்கிறேன். அவருடைய தலையை, அவருடைய பெயரை சொல்லி கிண்ணி தலையை மூடுவீர்னு இன்றைய வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னு அர்த்தம் சொல்லும்போது எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்து யாராவது ஜெபம் பண்ணாங்கன்னாக்கா இதுதான் சாட்சி. அன்பாலே அவருடைய ஜெப ஜீவியத்திற்கு அதுதான் ஒரு சாட்சியாக இந்தியாவில் நாங்கள் போயிடுவோம். இந்த 10 ரூபாய்க்கு 8 ரூபாய் டிக்கெட் மீதி 2 ரூபா தான் என் கையில் இருக்கும். அந்த 2 ரூபாய் ஒரு டீயும் ஒரு வடையும் சாப்பிட்டு உள்ள நுழைவேன். ஆனால் நான் பட்னியா இருக்கிறேன்றது ஆண்டிக்கு தெரியும், கொஞ்சம் பார்த்தே சொல்லிடுவாங்க. காலையில் ஆச்சுன்னா இந்த மாதிரி கேபேஜ் சொன்ன மாதிரி அந்த உப்புமா அது நானும் சாப்பிட்டுருக்கிறேன். அதே போல மத்தியானத்துக்கு அவங்களும் ரொம்ப பண்ணி நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய தாயாராகிய ஆண்டவரே, அம்மாவை நாங்கள் இழந்துவிட்டாலும் பரலோகத்தை பார்ப்போம் என்ற நிச்சயத்தில் நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரே இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அங்களை பலப்படுத்துங்க. இனி வரக்கூடிய காலங்களில் அங்களை வல்லமையாக எனக்கு உபயோகப்படுத்துங்க சுவாமி. தகப்பனே, நீர் அவருக்கு முன்னாக கொடுத்த ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் மன ரம்மியமாக ஏற்றுக்கொண்டு அன்புள்ள என்ன என்பதை உலகத்திற்கும் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சுவாமி. மனைவி எப்படியாக நாங்கள் நேசிக்கணும், கணவனை எப்படியாக கணவனுக்காக செபிக்கணும் என்ற காரியங்களை இந்த தம்பதியின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வெளிச்சத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.
ஆசிரியர் பொறுப்பிலே அவ்விதமாக பொன்னிகளிலே அவர்கள் இருவரையும் நான் முதலாக சந்திக்கிறது சிஸ்டர் தனியாக தனியாக அவனுடைய பின்னணித்தை நான் யோசிக்கிறேன். இன்னைக்கு எலியா எலிசாவை பார்த்து சால்வை கொண்டு போய் அவன் மேல போட்ட அந்த காரியம், அந்த எலிசாவின் பேரில் போட்ட அந்த சால்வை எலிசாவை அப்படியே மாற்றிச்சு. டாக்டர் மாஸ்லா தாஸ் ஏன்னா விசேஷ வழக்கமாக பார்க்குறோம். நேற்று நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே கரூரில் ஒரே ஒரு டாக்டர் சொன்னேன், என்னுடைய காங்கிரேஷனை பற்றி நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். இன்றைக்கு கூட நான் காலையில் ஒரு ஊழியக்காரனை பார்த்து பதில் ஊழியக்காரனா என்னை பார்த்து, நீங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. நேற்று பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே என்னுடைய ஒரே ஒரு வியாபம் என்னன்னா, அட்லீஸ்ட் நான் கற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நான் என்னுடைய சபை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் 100க்கு 100 பயிற்சி செய்யலாம். வாழ்க்கை நான் ஊழியக்காரன். I am not a ஊழியக்காரன் at all. Mr. and Mrs. Masaladas, Mr. and Mrs. நேசமுடைய 2 பங்கு ஆவிக்குரிய ஊழியத்தை செய்ய முடியாது. அவங்க செஞ்ச ஊழியம் ரொம்ப அற்புதம், எளிமையான ஊழியம், அழகு, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டி, அவங்க என்ன பயன்படுத்தி எனக்கு ட்ரெயினிங் கொடுத்த விதம், அந்த காரியத்தை யாருமே விடாது. நான் ஒரு காரியம் அதே காரியத்தை நான் செஞ்சேன்னா செய்யான்றது செய்ய கேளுன்னு சொல்லுவேன். தயவுசெய்து என்ன பாருங்க, என்னுடைய இடத்துல என்னுடைய குடும்ப நபர்களை கூட நான் அந்த ஈக்குவல் லெவல் கொண்டு வர முடியல வேதனைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுறேன்னு சொல்லி ஒரு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கு நிறைய பேசலாம். மிஸ்டர் டேனியல் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி கிறிஸ்டியானிட்டி இந்தியாவில் ஆண்டுடைய ஊழியம் முழுவதும் பரவணுங்கிற ஒரு வாங்கியப்படுகிறது. எனக்கு எது சொன்னாலும் என்னுடைய கடைசி மூச்சு வரல, இந்த ஒரே பிடிக்கலாம் நான் இருப்பேன். நீங்களும் அந்த காலத்து ஊழியத்துக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அந்த சால்வை மாறல, சாப்பாட்டிற்கு மாறினாக்கிய எலியாவுக்கு கண்ணீர் வார்த்தை இன்சால் சிஸ்டர் சொன்ன வார்த்தை எனக்கு அந்த ஸ்டாண்டர்ட் உருவாக்கிச்சு. இன்னைக்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரே காரணம் ஒருங்கிட்டு வச்சாச்சு, நீ சொல்லிக்கிட்டே நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். I am very careful to keep up the Sabbath. இதை நான் சொல்லிடணும். சாபத்தில் எக்காரணத்தை கொண்டு எந்த விதமான ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லாம் சரியாகி போச்சு. ஞாயிற்றுக்கிழமை ட்ராவல், ஞாயிற்றுக்கிழமை you should not travel unless you go for ஆனால் அப்படிதான் டேஸ்டாக இருக்குமாங்க. ஏர்பில் ஓல்டுகள் ஒரு டயர்டாக என்ன போய் கால் போட்டு சொல்றேன் அப்படிங்கிறது. ஆனால் நெக்ஸ்டுடைய ஸ்டாண்டர்டுக்கு நான் கிட்ட வரேன்னு சொல்லிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன். I will come. அந்த என்னதான் கால் போட்டாலும் வேஸ்ட் வராது. நான் போய் காலையில் 6 மணிக்கோ 8 மணிக்கோ நம்ம ஏசி கால் போட்டோம்னா நீங்கள் போடுற காஃபி மாதிரி இதுக்கு வரவே மாட்டேங்குது. அன்பானவர்களே, ஸ்டாண்டர்ட் தயவுசெய்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், keep the fellowship standards. It will take you to the end of your life. The standard is very important. Standard with the next track போறவங்க செகண்ட் ரெண்டாவது ஆகவே let us pray for நேசமணியண்ணன். அவர்கள் நிறைய கூப்பிடாங்க, நிறைய கூப்பிட்டு இந்த நேரம் தான் சொன்னேன், கேரளஸுக்கு அந்த கிராமத்துக்கு அண்ணன் கூப்பிடலாம் அப்படின்னு. நேசமணியண்ணன் நேர்தான் பேசுகிறது, நேர்தான் பேசுகிறேன். ஸோ என்னை முடியலாம் பேசிட்டு போவேன். நிறைய பேர் இருக்காங்க, அவங்க குழந்தைங்க தயவுசெய்து எனக்காக இந்த கருவறுக்கான ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்ன காரணத்தை
எலியா சொன்ன மாதிரியே சொல்றேன். எலியா நான் சொன்னதை மறந்துடாதப்பா அப்படின்னால நான் செஞ்சதை மறந்துடாத பண்ணேன். எலியா சாலையை போட்ட பிற்பாடு என்ன சொன்னாரு? நான் சொன்னதை ஐயோ பைபிள் பிரீச்சர்ஸ் நான் சொன்னதை மறந்துடாதனால நான் செஞ்சதை மறந்துடாதனால ஐயோ நான் செஞ்சதை மறந்துடாத. நான் என்ன செஞ்சேன்னா எளிய வாய்த்திருந்து உண்மை சொல்ல ஊழியத்துக்கு வான்னு சொல்ல இந்த மாதிரி ஊழியம் செய்யணும்னு சொல்ல என்னுடைய இடத்துக்கு வாங்க எளிய ஒரு வார்த்தை சொல்லலாம். செஞ்சதெல்லாம் என்ன சாலை கொண்டு போய் மேலே போட்டாரவெல்லாம் போட்டுவிட்டு நான் போய் அப்பா அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. எளியா சொல்றாரு, எலிசா முத்தம் கொடுத்தாரு சொல்லும்போது எலியா சொல்றாரு, நான் செஞ்சது ஞாபகம் வச்சுக்கேன். தயவுசெய்து எல்லாம் நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்கேன். Keep the standards. It will strengthen you. Keep the standards. ஜெபம் பண்ணுவோம். உங்களை பரிந்துரை நீரோட நல்ல ஒரு சாமி ஆண்டவரே, அண்ணன் ஒரு பொழுதும் மனசுல செழித்து அல்லது சோர்ந்து இழைத்து களைத்து இருந்ததாக இந்த 70 வருஷத்துல நான் பார்க்கல. அதுக்கு மேலே இன்னும் கூட அவங்க சிஸ்டர் ஒரு 10-15 வருஷம் இருந்தா கூட அவங்களுக்கு அதே சேவை செஞ்சிருப்பாங்க. அது கர்த்தருடைய சேவை. ஏன்னா ஆண்டுடைய வாழ்க்கை தெரியும். உங்க நேசிக்கிற மாதிரி புருஷர்களே உங்க சொந்த மனைவின் பிள்ளையாக போடுங்க. அற்புதமான ஒரு ஸ்வீட் ஃபேமிலி. அவங்க எவ்வளவு பிள்ளைகளை உருவாக்குனாங்க சுவாமி. அவருடைய சாட்சிக்கா ஸ்தோத்திரம். அண்ணனை அதிகமாக பலப்படுத்தும் வேண்டும் ஆசை. தொடர்ந்து சொந்த பந்தங்களையும் சுவாசிகளையும் உடைய காரியம் பலப்படுத்த திருப்பூர்ல இருந்து வந்திருக்கிற அதோடைய பொறுப்பாயிருக்கிற சகோதரர் டேவிட் அவர்கள் பேசுவாங்க. அன்பானவர்களே, இந்த சகவாசத்திற்கென்று விசேஷித்த ஒரு ஸ்டாண்டர்ட் இந்த வேதாகமத்தை தவிர வேற ஒன்றும் இல்லை. இதை கடைபிடிக்கணும் என்பதுதான் இல்லை, அதை ஏற்படுத்தினாங்க. ஆகவே இந்த ஊழியத்தின் ஸ்டாண்டர்ட், சகவாசத்தின் ஸ்டாண்டர்ட் இந்த வேதாகமம் தான். ஆகவே அதிலிருந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் அந்த அளவுகள் தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்து டேவிட் அவர்கள் வருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு இருப்பாங்க. ஏற்றுக்கொண்டு இந்த சகவாசத்தில் வந்தாங்க. நான் சொன்னேன், அவருடைய வாழ்க்கையில் ஆரம்ப காலத்தில் மிகவும் ஒரு கொடியவராக இருந்தாங்க அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவார். ரொம்ப முரடராக, ரொம்ப பாக்ஸிங், உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு ரொம்ப உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க. அந்த நாட்களில் பீச்செல்லாம் நல்லா கத்தையாக வச்சுருப்பாங்க. பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் சின்ன பையன்லேருந்து கொண்டு எங்கள் எம்ஏ நகர்லேருந்து நடந்து கொண்டு இருந்தது. ஆண்டி திரும்பி பார்த்து, டேவிட் இங்கப்ப இது வெட்டிட்டு நடக்குது, நீ அங்களோட பேசக்கூடாது, நீ வெட்டிட்டு வந்தியா பேசும்படி வந்தியா அப்படின்னு கேட்டேன். பாருங்க, அது என்னுடைய உள்ளத்தை ஆழமாக தொட்டது. ஆண்டவருடைய பிரசன்னத்தை அவங்க மதிக்கும்படியாக அவங்க இப்போ நான் ஒரு ஊழியக்காரன் ஆகிட்டேன், நான்
ஆண்டிக்கு நல்லா தெரியும். ஆனாலும் அந்த ஒழுங்கை எனக்கு அந்த நாளில் எனக்கு கற்பித்து கொடுத்தாங்க. ஆண்டவருடைய பிரசங்கத்தில் அப்படி நான் பேசக்கூடாது, என்ன ஊழிய சம்பந்தமாக தான் பேசணும். ஆனாலும் கூட அந்த கூட்டத்தின் வெட்டி நடக்கும்போது அப்படியா இப்போ சொன்ன மாதிரி அந்த ஒழுங்கு அந்த ஸ்டாண்டர்டை ஒருபோதும் ஆட்டி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் அவங்க இந்த சில வருஷத்தின் ஆண்டுகளுக்காக திருப்பூர் வந்தாங்க. அப்போ வேத வாசிப்பு இந்த ஆண்டுடைய காரியத்தில் கருத்தோடு இன்னும் அதிகமாக இன்னும் உற்சாகமாக செய்யும்படியாக அந்த பலவீன சூழ்நிலையிலும் அவங்க அதை பார்த்து கொண்டாங்க. அதுக்கு முந்தைய நாட்கள்ல திருப்பூர் வந்தாங்கன்னா அந்த ஆத்மாக்களை போய் சந்திப்பாங்க. அங்க அண்ணாமலை நகரில் அவங்க கொடைக்கானல்ல அவங்களுடைய ஊழியத்தின் மூலம் அந்த பகுதிகளில் இருந்து திருப்பூர் வந்திருக்கக்கூடிய மக்களை குறித்து ஆண்டி மட்டும் கத்தோடு விசாரித்து அவங்க போய் விசிட் பண்ணிட்டு வருவாங்க. செய்தி கொடுக்க நாள் இல்லைன்னா கூட அந்த அது ஒரு அதற்காகவே ஆத்மாக்களை வந்து சந்திக்கும்படியாக வந்து அவங்க போய் பார்த்துருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா அந்த ஆத்மா பாரம் ஒருவருக்காக ஜெபிக்கிறது, ஒவ்வொருவருக்காக அவங்க பேர் பேராக சேர்ந்து அன்பு ஆண்டி ஜெபிப்பாங்க. படுத்திருக்கிற இந்த சரீரத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். 10 வருஷம் ஒன்று வந்திருக்காங்க, 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம். ஈசநத்தம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு சகோதரன் வந்திருக்கிறார். அவர் பேர் சாமியல். திண்டுக்கல்லுக்கும் கரூருக்கும் இடையில இருக்குதான் அந்த இடம். ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த வாழ்க்கை பயணத்தை குறித்து ஒரு பாடல் இப்பொழுது நமக்கு பாடல் போட்டார். வாங்க. ஏதன்னானே தன்னே நன்னே தன்னானே பொழுதான நன்னே தன்னே நன்னே தன்னானே. நாட்டுப்புற பாட்டு ஒன்று பாட வந்தேன், உங்க நெஞ்சுக்குள்ள நல்ல செய்திய போட வந்தேன். அண்ணன் மக்கா பொண்ண மக்காவை தேடி வந்தேன், அந்த ஆண்டவர் இயேசுவின் அன்பை தானே கூற வந்தேன். வானத்தையும் பூமியையும் வார்த்தையாலே படைச்சவர், வார்த்தையாய் இறங்கி வந்து ஒன்ன வாழ வச்சவர். நல்லவர் கெட்டவரும் யாவரோடும் உள்ளவர், அவர்தான் என்னையும் மீட்டையும் பேருமான சார். ஏதன்னானே தன்னே நன்னே தன்னானே பொழுதான நன்னே தன்னே நன்னே தன்னானே. மாட்டு வண்டி சுத்தமாய் வாழ்ந்திட அழைக்கும் இயேசுவனியும் தள்ளிடலாமா? பொல்லாத காலம் இது, பொய்யான வாழ்க்கை இது, மெய்யாக வாழ்ந்திடவே இயேசு அன்பு அழைக்கிறது. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. இன்னமும் தாமதம் நீ பண்ணாதே, மறித்து நரகத்தில் அங்கே இங்கே துள்ளாதே. ஏதன்னானே தன்னே நன்னே தன்னானே பொழுதான நன்னே தன்னே நன்னே தன்னானே. வீடு வரை உறவு வரும், வீதி வரை மனைவி வரும், காடு வரை பிள்ளை வரும், கடைசி வரை யார் வருவா? 10 பதவதப்பு, 20 இருமாப்பு, 30 உடல் முறுப்பு, 40 தலை நரைப்பு, 50 ஆட்டம் வரும், 60 ஓட்டம் வரும். இத நீ புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் மேல் நாட்டம் வரும். இதற்காக நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். இதற்காக நீயும் கொஞ்சம் சிந்திக்கணும். உனக்காய் ஜீவன் தந்த இயேசுவத்தான் நம்பிடணும். ஏதன்னானே தன்னே நன்னே தன்னானே பொழுதான நன்னே தன்னே நன்னே தன்னானே. நான் ஜெபம்னு சொல்லுவாங்க, நான் ஜெபம் ஆண்டவா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன ஜெபிச்சாங்களோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவாலாக இருக்கும். ஆண்டியோட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க ஏவி தாமஸ்
மிகப்பெரிய தொழிலதிபருடைய சொந்தக்காரங்க. அவங்க சொந்தக்காரங்களுடைய ஹோட்டல் மற்றதெல்லாம் கொடைக்கானல் இருக்கு காட்டியிருக்காங்க. அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தோடு அவங்க ஒருபோதும் பெரிய ஐக்கியம் வைத்துக் கொண்டதில்லை. என்னை போல சாதாரண நபர்களை அவங்க அதிகமாக நேசித்தாங்க. அவங்க 3-4 தடவை கூட ஒரு நேரத்துக்கு சமைப்பாங்க. வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுக்கொண்டே இருப்பாங்க. அங்கிள் தேவனுடைய வசனத்தை கொடுத்துக்கொண்டே இருப்பாங்க. ஆண்டி சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க போஷித்து கொண்டே இருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடம் ஆரம்பித்தாங்க. அங்கிள் தான் இப்போ வேனை ஓட்டுறது மாதிரி, இப்போ ரிக்ஷா ஓட்டுறது மாதிரி சைக்கிளில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த பள்ளிக்கூடத்தை அவங்க ஆரம்பித்து நடத்தினவங்க. அண்ணாமலை நல்ல ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு அவங்க அனுப்பப்பட்ட போது அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. ஒரு நாள் ஜோ சொன்னார், நேசமணி ரொம்ப படிக்கலை, ஆனால் அவரிடத்துலேருந்து வந்திருக்கக்கூடியவங்களாம் நிறைய பொறுப்புள்ள மக்களாக, ஒரு ஊழியத்தை தாங்கக்கூடிய மக்களாக, அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து இத்தனை வருஷம் அவர் அவ்வளோ பேரை ஆண்டவர்களை கொண்டு வந்திருக்கக்கூடியவராக இருக்கிறதாக அவர் மிக பெருமிதப்பட்டார். அவரை பார்க்கும்போது அப்படின்லாம் சொல்ல மாட்டார், ஆனால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரால் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் உருவாக்கப்பட்டு தமிழ்நாட்டின் பல இடங்களில் ஒருவர் அமெரிக்காவிலும் ஒருத்தர் வடநாட்டில் முடிவு செய்து கொண்டு வருகிறார். ஆண்டி கிட்டத்தட்ட அவங்களும் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஆண்டவர்களை கொண்டு வந்தாங்க. ஒரே வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு பூஜாக்களுடைய பிள்ளைகளை 3-4 பேர் ஆண்டவர்களை கொண்டு வந்தார் இந்த ஆண்டி. அதில் 3-4 பேர் ஊழியர்களுடைய மனைவிகளாக இன்னைக்கு இருந்து பொறுப்புள்ளவங்களாக இருக்கிறார். ஒரு நாள் அன்பு சொன்னார், ஜாஸ்மின் என்ற ஒரு பூ ஆண்டு எனக்கு கொடுத்தார். அது வாசனை வீசக்கூடியது, மலரை கசக்கி முகர்ந்து பார்க்க கூடாது, நீங்கள் மனைவியை நன்றாக அன்பாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொன்னார். அன்பானவர்களே, நமக்கு அது ஒரு கடினமான காரியமாக தோன்றினாலும் அவர் அனுபவித்த அந்த கஷ்டங்களை எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அது குழந்தைய போல அந்த ஆண்டி தூக்குவார், பாட்டு டாய்லெட்டு கொண்டு போகிறதுலேருந்து, அவங்களுக்கு சேவை கட்டி விடுறதுலேருந்து, அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவையை பார்க்கும்போது எனக்கு இருந்த வெக்கமாக இருக்கும். மனைவி நல்லா இருக்கும்போது மனைவியை நேசிக்க முடியாத அநேகர் நம்ம இருக்கிறோம், என்னையும் சேர்ந்து தான் சொல்கிறேன். மனைவி கைவிடப்படும் போது தள்ளி விடுறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம். அன்றைக்கி போய் உங்கள் வீட்டில் பார்த்துக்க, அல்லது உங்கள் அண்ணன் வீட்டுக்கு அவனை கவனிச்சிக்கலாம். நான் உனக்கு எவ்வளோ நாள் தான் அவனை தாங்குறது, நீ என்ன தாங்குறது, உனக்கு கல்யாணம் பண்ணா நான் உன்னை தாங்க முடியாது என்பதாக சொல்லக்கூடிய எவ்வளோ சகோதரர்கள் இருக்கிறோம். ஆனால் பிரதர் அன்பு அந்த மாதிரி நடந்து கொண்டது கிடையாது. அவர் சொன்னார், இதுதான் எனக்கு இப்போ கொடுத்த ஆண்டவருடைய ஊழியர்னு சொன்னார். ஊழியர்னா பெரிய பிரசன்னம், பெரிய கம்பீரம் என்றதாக நினைக்கிறோம். வீட்டுக்குள்ளே செய்யக்கூடிய அந்த ஊழியத்தை அநேகர் அறிந்திருக்கிறதில்லை. அங்கு விழாக்காரங்களில் இந்த டிஸ்கஷன் குரூப் எடுத்தாரு, எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. மற்ற குரூப்பில் ஆளே இருக்க மாட்டாங்க. ஜோகத்தை குறித்து ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எல்லாரும் நேசமணி இருக்கிற குரூப்புக்கே போயிடறாங்கன்னு சொல்லி. அவரும் உடனடியாக அவருக்கு ஒரு இதை கொடுத்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருந்துச்சார். அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த டிஸ்கஷன் குரூப் வந்து பார்த்தார். அவர் ஒரு சின்ன அறையில் வச்சு அதில் கொஞ்சம் பேர் மட்டும் அவர் கொடுத்தாங்க. அதை நாங்கள் பார்த்தபோது அது ஒரு ஒடுக்குதலை போல காணப்பட்டது. ஏன் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனால் அவர் ஜோவை நேரடியாக அவர் பார்த்தார். பார்த்துட்டு திரும்ப பழையபடி அவர் எவ்வளோ பேருக்கு சுதந்திரமாக என்ன செய்தாலும் அவர் ஆசீர்வாதமாக இருந்திருந்ததை அவர் கண்ணாக கண்டு காதால் கேட்டதுக்கு பிறகு மற்றவங்க குற்றச்சாட்டுகள் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவருக்கு உதவி செய்தார். அதே போல அன்பானவர்களை, நான் ஊழியத்துக்கு வரத அங்கு எனக்கு அந்த ஆண்டி சொன்னாங்க, தேவனோட ஊழியத்துக்கு வைக்கிறாரு. நேசமணி என்னோட கூட இருந்து எனக்கு ஒவ்வொரு காரியத்தில் உதவி செய்ததுனால அதே போல ஊழியத்துக்கு வந்தபோது அவங்க என்னை தாங்கினா. ஒரு தடவை ஹெட்குவார்ட்டர்ஸில் சில ஆசை இருந்துச்சு, ஆண்டவர் அந்த ஆசையை நிறைவேற்றினார். வந்து வியாழக்கிழமை ராத்திரிக்கு வந்து அவங்களோட தங்கியிருந்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணேன்.
அந்த வியாழக்கிழமை ராத்திரி அங்கிள் சொன்னார், ஜெயக்குமார் நீ வந்துருக்கிறத சொன்னால் ஆண்டி ராத்திரிலாம் தூங்க மாட்டாங்க, அதனால் நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஆண்டி எழுந்து சொல்லி வந்துட்டாங்க. ஜெயக்குமார் வந்திருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. வெள்ளிக்கிழமை அவங்கள பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு என்னுடைய காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டு அன்பானவர்களை நான் போன பிறகு இந்த தகவல் சொல்லப்பட்டது. பாருங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்கள விட ஆண்டி மூத்தவங்க, 10 வயசு அதிகம் சொன்னார். கர்ப்பப்பை கோளாறு, குழந்தை பிறக்காதுன்னெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு. ஆனாலும் ஆண்டோடைய சித்தத்தை செய்யணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்ததுனால அந்த கல்யாணத்தை பண்ணிட்டார். அப்போ நான் கேட்டேன், எப்படி இப்படிப்பட்ட ஒரு பொண்ணவங்களால மனம் நிறைய ஆவிக்குரிய பிள்ளைங்களை தருவான் ஆண்டு சொன்னார். அது முதல் குழந்தை தான் நீ அப்படின்னு சொன்னார். அன்பானவர்களே, உலகத்தில் ஏராளமான குறைவுகள் நமக்கு இருக்கும், அது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டுடைய வாக்கு தத்தங்களை அவங்க சார்ந்து வாழ்ந்தாங்க. என்ன கேபிரியல, ஜேம்ஸை, ஜான்டாக்டர் இருக்கக்கூடிய ஸ்டீவனு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ரமேஷை, இன்னும் அநேக தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடிய வேலைக்கு அவங்க தயார்படுத்தக்கூடியான பெற்றோராக இருந்தாங்க. இப்போது பேசின வார்த்தைகள்லாம் அவரோடு பேசியிருந்தால் அவங்க எவ்வளவோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அது அவனுக்கு எவ்வளவோ பலனாக இருந்திருக்கும். இனிமேல் நாம் நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அதிக வியாதியாக கஷ்டமான நிலையில் இருக்கும்போது அவருடைய வாழ்வில் அவர் எப்படி ஏசானுக்காக வாழ்ந்தாங்க, எப்படி ஊழியத்தை செய்தாங்க என்பதாக சில வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு சொல்லியிருப்போம். ஆனால் அது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மட்டுமல்ல, அது அவங்களுக்கு ரொம்ப பலனாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் பரலோகத்துக்கு போன பிற்பாடு அவர்களை பற்றி நிறைய சொல்றதுனால நாம் சிலருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நாங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதனம் செலுத்துகிறோம். சகோதரர் நேசமணி சகோதரி அவர்களை குறித்து எனக்கு அதிகம் தெரியாவிட்டாலும் கூட அந்த ஊழியத்தில் விரதற்கு உறுதியாக வருகிற மக்களுக்கு உதவியாக இருந்ததை நினைத்து நான் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், சோதனம் செலுத்துகிறோம். கைப்பிரதியின் மூலம் தன்னுடைய வீட்டில் இருந்த ஒரு நாய் அதன் மூலமாக அனுப்பி அநேக மக்களுக்கு அவர்கள் சுவிசேஷத்தை கொடுத்து கொண்டு வந்தார்கள். அகிலமானவர்களுடைய சகோதரியம் அவருடைய நீதிகளில் வழிநடத்து சுவாமி எங்கள் சகோதரமாக பலவற்றும் மேற்கொண்டு அவர் மக்கள் இன்னும் அதிகமாக உழைக்க முதலாக நான் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சிரித்து அந்த சிரிப்பானது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பை எனக்கு கொண்டவர்கள். முன்பின்னும் அறியாதவன் முதலாக உங்களை கிராமத்திற்கு தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படியாக சகோதரர்கள். ஆனால் நான் போன பொழுது அவங்களுடைய பிரசங்கத்தை நான் கேட்டேன், தேவனுடைய செய்தியை கேட்ட பொழுது அது எனக்கு ஒரு மிகவும் பயமாக இருந்தது. சகோதரன் டேவிட் சொன்னது போல ஆண்டுடைய வார்த்தையில எந்த விதமான கலப்படமான உபதேசம் இல்லாதபடி அவர் வல்லமையாக படுத்த பொழுது ஐயோ இவ்வளவு பயங்கரமா இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். ஒரு சில வாரங்கள் நான் போகிறத நான் நிறுத்திட்டேன். ஆனால் மீண்டுமாக எங்களுடைய கிராமத்துக்கு திரும்ப அங்கலாட்டி வந்தாங்க. எங்களை அதிகமாக நேசிப்பாங்க, உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த காட்சியெல்லாம் மறக்க முடியாது. நாங்கள் எத்தனை மணி ஆனாலும் சரி, நாங்கள் வந்த பிற்பாடு தான் எங்களோட பேசி ஜெபம் பண்ணி எப்படி இருக்கீங்க எப்படி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அடுத்ததாக தேவனுடைய வசனத்தை எங்களுக்கு அதிகமாக கற்றுக் கொடுத்தாங்க. காலையில் ஒரு ஆராதனை இருக்கும், நாங்கள் நைட்டு படுக்கும் பொழுது உபவாச ஜெபம் முடிஞ்சு திரும்ப எங்களோட ஜெபம் பண்ணுவாங்க. அதன் பிற்பாடு சகோதரன் ஜெயக்குமார் சொல்ற மாதிரி அவருடைய சக்தி சோயாவில் அவர் வேலை செஞ்சதுனால அவர் ரொம்ப லேட்டாக வருவார். 2 மணி 3 மணி எங்கெல்லாம் படுக்க சொல்லுவாங்க அங்கலாட்டி. ஆனால் அவங்க என்ன ஜெயக்குமார் வர வரைக்கும் அவருக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க.
அவர் வந்த பிற்பாடு அவரோட கூட பேசி ஜெபம் பண்ண பிற்பாடு திரும்ப படுப்பாங்க. திரும்ப காலையில் 5 மணிக்கு தான் என்ன எழுதிச்சுவாங்க. அங்கே எழுந்திரிச்சு எல்லா சில வேலையெல்லாம் செஞ்சு எங்களை ஒரு 6 மணிக்கு எழுப்புவாங்க. அந்த நேரத்தில் எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த வாலிபத்தில் என்ன தூக்கத்துக்கு ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து கற்றுக்கொண்டேன். ஏன் இது சொல்றேன்னா, இன்னைக்கு எத்தனையோ விதங்கள் அவங்க போதிப்பான காட்டில் அவங்களோட வாழ்க்கையில அவங்க வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையை என்னோட கூட பேசினர். நான் ஊழியத்துக்கு நான் அழைக்கப்பட்ட போது நான் ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தில் இருந்தனால ஒவ்வொரு மணிக்கு ஆண்டவர்களாக இன்னைக்கு உலக பிரகாரம் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதுனா அவருடைய அன்பும் அவருடைய ஜெபமும் தான். அவர்கள் கண்டிப்பை காட்டிலும் அவருடைய வாழ்க்கையில அன்பு எங்களை மேற்கொண்டது. ஆனா ஊழியத்தினுடைய ஆண்டவருடைய காரியத்தில் அன்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பார். அப்போ நான் போன பொழுது நான் அந்த ஊழியத்துக்கு போன தேதியும் அன்பருடைய பிறந்த நாளும் அது ஒரே நாள் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு கடிதம் எழுதினாங்க. அதிகமாக அந்த நாட்களில் ஒவ்வொரு வாரம் அந்த நாட்கள் இந்த மாதிரி செல்போன் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. அதிகமான போன் வசதி அந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியாதோ அல்லது எனக்கு டைம் இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே அதிகம் சேர்த்தா இருக்குவாங்க. அப்படிலாம் எங்களை நேசிக்க வினோதங்கள் எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்களுடைய வாழ்க்கையானது நம்மளும் அவங்களுடைய ராஜ்யத்தில் உழைக்கணும் அப்படின்னு இன்னும் அதிகமாக என்னை வந்து அவர்களுக்குள்ளாக கொண்டு வந்தது. என்னுடைய குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபிச்சிருக்காங்க. அதிகமாக எனக்கு சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தளத்தின் மேல நீ கை வச்சிருக்கிறேன், ஒரு பொழுது மகனை நீ பின்னிட்டு நீ பார்க்க கூடாது, என்ன வந்தாலும் நம்ம ஆண்டவர் நம்ம நோக்கி நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஆண்டுடைய வசனத்தை அப்படியே தண்ணீரப்பாங்க. எங்க எந்த பக்கத்துல எங்க இருக்குன்னு பட்டி கரெக்டா எங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்கு பதில சொல்லுவாங்க. நல்ல அவங்களுடைய வாழ்க்கை மூலமாக எத்தனையோ விதமான நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். என்னுடைய குடும்பத்துக்கு ஆண்டி எத்தனையோ விதங்களை ஊருக்கு போயிட்டாங்க. அதனால பொன்னேரி மக்களுடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மிகுந்த வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அதற்காக தொடர்ந்து நாம் ஜெபித்துக் கொள்வோம். கடைசியாக இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 1 Corinthians 15 அதிகம் பேசாவிட்டாலும் ஒரு சில வார்த்தைகள் மட்டுமாவது நமக்கு அவங்க குறித்து பேசுவாங்க. ஒரு பல்லவி பாடம். அடுத்து நம்முடைய பிரதான ஆராதனை அடக்க ஆராதனை ஆரம்பிக்க இருக்கிறது. அதிலும் உங்களுடைய உறவினர்கள் பேசுவாங்க. பின்னர் வெட்டியும் வந்த பிற்பாடு நாம் ஆராதனை முடித்து கல்லறைக்கு செல்ல இருக்கிறோம். ஆகவே ஒரே ஒரு பல்லவி தயவுசெய்து ஒரு பிரதர். நான் 2வது அக்காவுடைய மகன். நான் வந்து எங்கள் அம்மா வந்து 1970 எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்போ வந்தால் சித்திக்கு கல்யாணம் ஆகிருக்குது. அப்போ நான் பொன்னேரியில் போய் அவங்க வந்து என் அம்மா மாதிரி அவங்க நேரத்தில் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அப்போ கொஞ்ச நாள் இருந்தோம். அந்த ஸ்கூல் தொடங்குற நேரத்தில் அந்த நேரத்தில் எல்லாம் வந்து அந்த ஸ்கூலில் எல்லாத்தையும் நான் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ ரொம்ப என்னை அம்மா மாதிரி நேசிச்சு என்னை பார்க்குறவங்க எல்லாம் அவங்க அம்மாவா அப்படி எல்லாம் கேட்குற அளவுக்கு அந்த மாதிரி இது பண்ணாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க. ஊருக்கு போன பிறகு ஃபோன் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் என்னோட பேசுவாங்க. ஊழியம் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இதுக்கு நம்ம சிக்கான பிறகு சில நேரம் எங்கிட்ட ஃபோன் பண்ணுவாங்க. அம்மா அந்த அண்ணாமலை நகர் வந்து என்னமோ சித்தப்பா சொல்லிட்டாங்கம்மா, அதனால சித்தப்பா வெட்ட போறாங்கம்மா அப்படின்னு அப்படியே பயந்துட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு டைம் கற்றுக்கும் நான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்னேன், சித்தி நீங்கள் எத்தனை தடவை எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு, சித்தப்பாவை யாரும் வெட்டதில்லை, இத்தனை வருஷமா நீங்க சொல்லியிருக்கீங்க, அவங்க பாட்டுக்கு தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால எனக்கு ஒருத்தர் உங்களை ஒன்றும் வெட்ட மாட்டாங்க, நீங்க பாட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்புறம் என்னை யார் பார்த்துக்குவா, எனக்கு பிள்ளைங்க இல்லையே, எனக்கு வீடு இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. சித்தப்பா அவங்களை இது மாதிரி பார்த்துக்கிறாங்க, இது மேல உங்களுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னு. அப்புறம் சரிப்பா அப்படின்னு நல்லா என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடைசியில் போன ஜூன் மாசத்துல எங்க அப்பா இறந்துட்டாங்க. அப்பதான் அவங்க ரிட்ரீட்டுக்கு கரெக்டா வந்துட்டு போனதுனால அவங்க கிட்ட சரியா அந்த நியூஸ் அவங்களுக்கு போகல. ஏன்னா அவங்க திருப்பி உடனே இது பண்ணுவாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு நியூஸ் கிடைச்சிது. உடனே அவங்க வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரே இது என்ன விட்டுட்ட
வருடத்திலிருந்து 2012ஆம் வருடம் வரைக்கும் நான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நான் என்னுடைய படிப்பை படித்துக் கொண்டிருந்தேன். நான் அங்கு சேருவதற்கு சற்று முன்னதாகத்தான் அங்கிளும் ஆண்டியும் அந்த இடத்திலிருந்து கொடைக்கானல் ஊழியத்திற்கு சென்றார்கள். அந்த இடத்தை ஜான்சன் அங்கிள் அங்கு வந்து கோயம்புத்தூரிலிருந்து வந்து அந்த இடத்தை நிரப்பி இருந்தார்கள். ஆனால் நான் அங்கு சென்ற சமயத்திலே நான் அங்கு பார்த்த காரியம் என்னவென்றால், அங்கிளும் ஆண்டியும் அவர்களுடைய ஜபத்தின் மூலமாக அந்த இடத்துல ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் அங்கே ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள். அங்க இருக்கிற வாலிபர்கள் பல்வேறு இடத்திலிருந்து வந்து படிக்கிறவர்கள். ஆனா அவர்களுக்குள்ள ஒரு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற அந்த ஒரு அந்யூன்யத்தை நான் பார்த்தேன். லீவு நாட்கள்ல நாங்க அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல வேலை செய்வோம். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்திருந்தேன். அந்த தோட்டத்துல வேலை செய்து முடித்த உடனேயே அவர்கள் அப்படியே அந்த மண்வெட்டி எல்லாம் வைத்து விட மாட்டார்கள். அங்க போய் கழுவி அதை சுத்தம் செய்து அது ஒழுக்கமாக கொண்டு வந்து வைப்பார்கள். அவர்களிடத்துல அந்த ஒழுக்கத்தை பார்த்தேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, ஆண்டி இருந்தபோது இந்த இடத்துல நாங்கள் கீரை போடுவோம், ஆண்டி இருந்தபோது இந்த இடத்துல நாங்கள் என்ன பயிர் செய்வோம் என்பதாக. உண்மையாக சொல்ல போனால் நான் ஆண்டியை பார்த்தது போன வருடம் தான். அதற்கு முன்பு வரை அங்கிளை மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அங்கிளை என்ன எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, இந்த தம்பி அண்ணாமலையில சேர்ந்திருக்கா அப்படின்னு. அவர்கள் அண்ணாமலையிலிருந்து வருகிறேன் என்பதாக சொன்ன உடனேயே என்னை அப்படியே அரவணைத்துக் கொண்டு எனக்காக அவர்கள் ஜெபித்தார்கள். எனவே அந்த இருவரும் அந்த இடத்துல அந்த ஒழுக்கத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். அந்த ஒழுக்கம் அங்க போனோம்னா சர்வீஸ் முடிஞ்சிடுச்சுன்னா அதுக்கு உடனடியா அங்க இருக்க பாய்ஸ் உடனடியா கூப்பிட்டு பாய பிடிச்சி அங்க உட்காந்து ஜோபம் வைப்பாங்க. நானும் அப்பொழுது ஜோபம் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்டேக் பண்றாங்க, எவ்வளோ கூடுமையாக நிறைய பைபிள் டிஸ்கஷன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பெருத்த ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்புறம் என்னுடைய மேரேஜ் ஒரு பிள்ளைக்காரனாக்க சிதம்பரத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து நான் கொடைக்கானல் கூட பிற்பாடு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒய்ஃப் வந்து பொன்னேரியில் ஃபெலோஷிப் ஸ்கூலில் ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ டீச்சர் இந்த இன்வெஸ்டர் 10 years. அப்போ அநேக காரியங்களை அங்கிள் வந்து கொடைக்கானல் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி கொடைக்கானல் போன பொழுது ஆண்டி சிக்காக இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்ட பொழுது நான் அவர்கிட்ட பேசுகிறேன், அங்கிள் நீங்கள் வந்து ஒய் நாட் யூ கம் டு பவானி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைப்பிட்டுருந்தேன். நீங்கள் வாங்க, நாங்கள் வந்து ஒரு குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம், கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம். அது தள்ளி இருக்குது, ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்குது. ஆனால் ஒரு வீடு அங்கே பக்கத்துலேயே ஒரு வாடகை கொடுத்துருக்கோம். ஊழியக்காரங்களாம் வந்தாங்கன்னா இங்கே ஊழியர்ஸ் இருக்கிறதாக அந்த தங்கி இப்போதைக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதனால் மக்கள் நீங்கள் அங்கே வந்துருங்க, எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுவேன். அந்த டைமில் ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஜோவுக்கு மூலமாக இந்த கட்டடமானது ஆயத்தப்படுத்தப்பட்ட பொழுது அவருக்கு அனுப்பப்பட்டார், ஊழியத்தில் பயன்படுத்தப்பட்டார். பகவான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா சர்வீஸ் சண்டே ஒன்று பிடிச்சி வர நிறைய முட்டாங்க வாங்கிடுவோம். அதுக்குள்ள எங்கள் வீட்டு தான் வாங்க வரும்போது வராங்கன்னு சொல்ல எல்லாம் எங்கே போனாலும் வந்து அந்த கிவிங் மைண்ட் கிரேஷியஸாக ஒரு ஜெனரஸாக ஒரு செல்ஃப்லெஸ் ஒரு சர்வீஸை அவங்க லைஃப்பில் பார்க்கணும். ஸோ ஒரு வசனம் அவங்க வந்து ஆண்டவரத்தில் அனுப்புவர்களுக்கு தேவன் செய்பவைகள் கண் காணவில்லை தோன்றது பார்க்கணும். ஆண்டவருடைய ஆவியானவர் அவங்களுக்குள்ளாக பற்றுதலாக உள்ள இருந்தார். ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதனால தான் ஃப்ரூட்ஸை பார்க்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நிறைய ஃப்ரூட்ஸை நம்ம இப்போ பார்க்க முடியும். எனவே ஆண்டி வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு லைஃப்பை, அருமையான ஒரு ஓட்டத்தை ஓடி விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார். எனவே அங்கிள் அவர் இனி இருக்கிற ஓட்டத்தில் இன்னும் அதிகமான விசுவாசப்படணும், இன்னும் அதிகமாக பலத்துடனும், தேவ கிருவிடணும், தேவன் அவருக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தில் இன்னும் நல்ல
ஓட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. எனவே நாம் ஒவ்வொருவரும் அங்கிளுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும். அவர் ஆண்டுதான் ஆதாயம் பண்ண அநேக தேவனுடைய பிள்ளைங்க அநேக இடங்களில் உழைத்து வராங்க. அவங்க மூலமாகவும் தேவ ஆசீர்வாதம் பரவும்படியாக நாம் ஜெபிக்கிறோம். என்னுடைய வார்த்தைப்படி செய்கிறவர்களாக ஆளுநர்கள் பயப்படுகிறோம் பார்க்கிறோம். அநேக தேவ அறியாதவங்க அஞ்சவங்க என்னுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான விதமான ஒரு சூழ்நிலையை தரப்புக்காக அதை நன்றி செலுத்துகின்றோம். உன் ஜனத்தின் உத்தரவுக்காக இருக்கிற பெரிய அதிபதியாக இருக்காமல் அக்காலத்தில் எழுதுவான். யாதொரு ஜாதியாலும் தோன்றிய முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலங்களும் அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விமர்சிக்கப்படுவார்கள். பூமியின் சூழலை நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சில நித்திய ஜீவனுக்கும் சில நித்திய நிந்தைக்கும் எழுச்சிக்கும் ஒழுக்கு இடம் கொடுப்பார்கள். ஞானவர்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். தானியேலாகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருக்கவும் என்றான். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாகிய வேறு இரண்டுகளை பெற்றுக்கொண்டேன். சர்வதற்கும் திறந்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை நோக்கி, இந்த ஆச்சரியமானவர்களின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சர்வவஸ்திரம் நிறைந்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வறுமையை சிதறடிக்க முடிவு வரும்போது இவர்களெல்லாம் நிறைவேறி தீர்ந்தென்றும் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர்கள் ஆணையிடப்பட்டேன். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவர்களின் முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன் தானியேலை போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் பொதுப்பொருளாக வைக்கப்பட்டும் முன்னிறுத்தப்பட்டிருக்கும். அநேக சுத்தமும் எண்ணெய் மாற்றிக்கொண்டு உணவுத்தவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரை ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட வரி நீக்கப்பட்டு பாலாகும் அறுவருக்கு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1891 நாள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேர்ந்தவர்கள் பாக்கியவான். நீயோ என்றால் முடிவு வரும் மட்டும் போயது. நீ வேலைப்பாடு கொண்டிருந்து நாட்களின் முன்னிலை ஒரு சுதந்திரத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். என்னுடைய சகோதரி ஜாஸ்மின் நேசமணியினுடைய இந்த அடக்க ஆராதனையில் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். நன்றி. உங்களுடைய ஜீவியத்துக்காக, இயேசுவுக்காக ஜீவியத்துக்காக நன்றி. இந்த சகோதர சகோதரியும் இணைந்து ராஜ்யத்தை அநேக வருஷங்கள் கட்டியிருக்கிறார்கள். ஆண்டவரே, இப்போது எங்கள் சகோதரி நாங்கள் நினைக்கவில்லை, உடனடியாக திடீரென்று நேற்றுக்கு மாலை 4 மணிக்கு உங்கள் பிரசனத்துக்கு வர முடியாத செய்தி. ஆண்டவரே, நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முழுமையான காரியம். இப்போது அவனுடைய சரீரத்தை நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம். உங்கள் பிரசனத்தை வைத்து வழிநடத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் பிதாவே, ஆமென்.
நான் சொல்ல வேண்டியது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. எவ்வளோ பேர் அண்ணாமலையில் இருக்கும்போது அவங்க கடைசி காலத்தில் நல்லா பார்த்துக்கிட்டீங்க. ஐ தேங்க்யூ ஆல் ஃபார். நான் நிறைய வேலைகளை செஞ்சுருக்கணும், ஆனால் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க. எஸ்பெஷலி மாமாவுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறேன். மாமா அந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ள போகும்போது ஆண்டவர் கூட இருக்கிறத நான் இவங்க லைஃப்ல தான் பார்த்தேன். ஒரு ஆத்மக்குரிய தாய் காட் மதர்னு சொல்லுவாங்க. ரேமஸ் மேனேஜ்மெண்ட் நீங்க ஃபாலோ பண்றீங்களா எனக்கு தெரியாது. பட் உண்மையான காட் மதர்னா எனக்கு ரட்சிப்புனா என்ன சொல்லி கொடுத்தது அதுதான். அப்படின்னா எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு கூட எனக்கு ரட்சிப்புன்னு ஒன்று இருக்கு. நான் கிறிஸ்தவனா தான் இருந்தேன், ஆனால் அது தெரிஞ்சுக்காது எனக்கு. இவங்க அதெல்லாம் எனக்கு பல இந்த நாளிலும் இந்த ஆராதனையிலே நான் என்னுடைய மனைவியமாக பங்கு பெறுவதற்கு ஆதரவு கொடுத்த வாய்ப்புக்கு நான் அதிக நன்றி உள்ளவனாகிறேன். இன்னைக்கு காலையில் நான் பெங்களூரில் வந்தேன். 5 மாதம் 3வது மகளுடைய வீட்டில் டெக்சாஸில் இருக்கிற டாலஸில் இருந்துட்டு வந்தோம். இந்த தூக்கத்தில் தான் இருக்கிறேன். நான் வந்தவுடன் அந்த செய்தி என்னுடைய அத்தை தாம்பரத்தில் இருக்காங்க, பியூலா பாலராஜ். அவங்க காலையில் 5 மணிக்கு நாங்கள் கோயம்புத்தூர் என்ட்ரு பண்ணும்போது ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி போனாங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னாங்க. இந்த அருமையான குடும்பத்துக்காக நான் 4 வயசில் ஓட்டிட்டேன். சாதாரணமாக உலகம் இந்த மரணத்தை எப்படி பார்க்கிறது என்றால், செத்து போன பிணத்தின் மீது சாக போகும் பிணங்கள் அடைகிறது என்று சொல்வார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் புறஜாதியாரை போல துக்கித்து போதவர் எனக்கு மனது இல்லை. தெசலோனிக்கேயர் எழுதுகிறது. என்னை ரொம்ப கவர்ந்தது, கொஞ்சம் பாட்டு பாடி அவர்களும் ஆவிக்குரிய கிருபை பெற்றவர்கள் நெஞ்சை தொடும் விதம் தன்னுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் ஒரு ஊழியக்காரன். 42 ஆண்டுகளாக ஆண்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வளோ பணியெல்லாம் போட்டிருக்கிறதுனால மூட்டை தூக்குறான்னு நினைச்சாருங்க. என்னுடைய மனைவி இயேசுவின் ரத்தம் தானேங்கிற ஒரு பாட்டு பாடணும்னு சொன்னார் இல்லையா, அந்த அலகாபாத்தில் 4 வருஷம் மிஷினரி வேலை செய்யலாம் உணர்வுப்படுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து கொஞ்சம் ரகசியமாக வாழ்ந்துட்டீங்கன்னா ரொம்ப அவங்களுக்கும் தேட மாட்டாங்க. நாங்கள் திருமணமான புதிதில் ஆரம்பத்தில் எங்களுக்கு 2 பிள்ளைங்க. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன தமாஷ் என்னன்னு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. என் மனைவி அவங்கள சித்தி ரொம்ப நாள் சிரிச்சிருக்கேன் அவனுக்காக. ஏன்னா எங்கள் கல்யாணத்துக்கு பேச்சு வாய் என்ன எனக்கு இன்னும் மறக்க முடியாது. என் மனைவியும் இவங்களை சித்தின்னு தான் கூப்பிடுவா. இவங்க அம்மாவையும் என் மனைவி சித்தின்னு தான் கூப்பிடுவோம். நவமணி சித்தி வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் கல்யாணம் ஆகி போன புதுசுல அவங்க ஊர்ல நல்லா வளவளன்னு இனிக்க பேசுற ஒரு தாயார். இவங்களுக்கும் அவங்களுக்கும் திருமணமான புதுசுல மருமகளை ரொம்ப வரவேற்கணும்.
இதெல்லாம் சொல்லக்கூடாதா? எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன், தப்பு எதுனா மன்னிச்சிக்கங்க. ஆனா அவருடைய முதுமை பருவம் வந்தபோது திரும்ப திரும்ப சொன்னது என்ன? என் பிள்ளைங்க வச்சு பார்த்தாங்களோ இல்லையோ, என் மருமகன் நல்லா வச்சு பார்த்தேன். இதுதான் அவர்களை பற்றி அவர்கள் சொன்ன ஒரு நல்ல சாட்சி. நீங்க சொல்லாததான் நான் சொல்றேன். இரண்டாவது காரியம் என்னை அதிகம் தொட்டது. அதுல நான் சொல்ல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, என் மனைவியுடைய பாட்டியம்மா மங்களமணி ஆப்ஷன் சொல்றேன். அவங்க இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு கூடி வந்தவங்க. வந்தபோது அவங்களுக்கு சொந்த வீடு தூத்துக்குடியில வடக்கூர்ல ஒரு சொந்த வீடு இருந்தாலும் என் தங்கை கணவனை இழந்திருக்கிறாள். அவரோட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அங்கேயே இருக்கோம். உட்காரும்படி செய்து விட்டார் என்று போடப்பட்டது. செத்த பிறகு உன்னதத்தில் ஒன்று உட்கார வைக்கிறது இல்லையா? உன்னதங்களில் உட்காரும்படி செய்து விட்டார். இதுக்கு மேல ஒரு கனம் ஒரு விசுவாசிக்கு தேவையே இல்லைங்க. அவருடைய பிள்ளையாக நான் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட போது மனதார என் பாவத்திற்காக நான் துக்கம் கொண்டாடினேன். என்னுடைய சிந்தனை பூர்வமாக எனக்காக எல்லாம் ஆயத்தம் என்பதை ஏற்றுக்கொண்டே தீர்மானத்தோடு அதை நான் உரிமை கொண்டாடினேன். அதுதான் மீட்பு. இது செய்யறாங்களா? அதுக்கு முன்னால சொன்னாங்கன்னா கையை கட்டணும், நான் இல்ல பயப்படாது, நான் இங்கே ஓடி போயிட மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன வேணாலும் பண்ணிக்கா. யார் இங்க? இந்த மரணம், இந்த சரீரம் தேவனோடு கூட இருப்பதற்கு தடையாக இருக்கிறது. ஆகினால் இதை சந்தோஷமாக களைகிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு லாபம், நஷ்டம் இல்லை. இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கடந்த காலம் ஒரு நல்ல ஊழியத்தை செய்து முடித்திருக்கிறாள் இந்த தாய். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஊழியம் என்பது போராட்டம், மறந்து விடாதீர்கள். ஒரு வெற்றிகரமான ஒரு கடந்த காலம். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அது என்னது? ஒரு நிர்மலமான நிகழ்காலம். சந்தோஷம் ஊழியக்காரர்களுக்கு சொல்றேன் நான். சிலர் போராட மாட்டாங்க, விசுவாசத்தை கைவிட மாட்டாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? போராடினேன், ஓட மாட்டாங்க, இருக்கிற இடத்துல இருப்பாங்க. ஆண்டவர் போச்சு ஒரு இடம் அருமைமா அங்கேயே உட்கார்ந்துருப்பாங்க. தேவன் எங்கு காட்டுகிறாரோ அங்கு போவது கீழ்ப்படுகிறது. தேவன் என்னுடைய பாத்திரத்தில் கனமான பாத்திரமாக அவர் என்னை தெரிந்து கொண்டார். அவர் பயன்படுத்துகின்ற எல்லா பாத்திரத்தையும் கழுவுகிறார். சிலரை எப்படி பயன்படுத்துறாரு? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றார் இல்லையா, ஆண்டவருடைய பார்வையில் கடைசி தீர்ப்பு நாள்ல அவனுடைய ஊழிய விளம்பரம் தேடாமல், பாராட்டுக்காக ஏங்கி இருக்காமல், தேவன் சொன்ன வேலையை அமெரிக்கையாய் செய்து ஓடுகிறார்களே, அவர்கள் தான் அங்கு தேவனால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். அந்த கௌரவிப்பு இந்த அருமையான குடும்பத்தின் தொடர்பில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டு இனி மகிமையின் தேகத்தை பெற்றுக் கொள்வதற்காக உங்களுக்காக என்று சொல்லுகின்ற போது திருச்சபை என்கிற மனவாட்டியை சொல்கிறார். உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி நான் போய் மீண்டுமாக வந்து என்னோடு கூட நீங்கள் இருக்கும்படி உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்ளுவேன். வருவதா? நம்புறீங்களா? கண்டிப்பா வருவேன். நிறையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். கிங்ஸ்லி இந்த டாக்டர்ஸ், நாமும் டாக்டர் தெரியாம ஏமாத்திட்டே இருக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு பாக்குறாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு சொகம் கிடையாது, வீட்டுக்கு போகிறேன். அதே மாதிரி வீட்டுக்கு போனாரு. தன் பிள்ளைங்க 3 பேர், 3 பாய்ஸ் தான் அவருக்கு. அதுல ஒருத்தர் வந்து கம்யூனிஸ்ட் ட்ரேட் யூனியன் லீடர். 3 பேரும் இந்த ஆண்டவருக்குள்ள வரல. 3 பேரையும் அவருடைய மனைவி பிள்ளைங்களோட கூப்பிட்டாரு. ஒரு வார்த்தையை சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, மரியாதை நான் போடுறது நீங்க ஒருத்தர் வரணும்னு. என்ன சொன்னாரு? என்ன பண்ணுவீங்களோ. அப்படின்னாலே இந்த அருமையான தேவனுடைய ஊழியத்தை கலப்பில்லாமல் செய்த, கடைசி வரைக்கும் உறுதியாக செய்த எங்கள் அருமை சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவருடைய அன்பு கடமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தோழமைக்காக, முன் உதாரணமான வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, உலக பிரகாரமான குடும்ப உறவானாலும் சரி, அவர் ஒருவரை ஒருவர் எவ்வளவு உருக்கமாக நேசித்தார்கள் என்று கேள்விப்பட்டோமே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவருடைய காலங்களுடைய கருத்தில் இருக்கிறது. இன்றைக்கு இந்த அடக்காராதனையில பங்கேற்க வந்திருக்கிற எங்களில் யாரையும் இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ரட்சிப்புக்கு நாங்கள்
சேர்த்து இன்றைக்கு அனுபவித்தார் இந்த மாலை. 41 வருஷம் 2 மாதம் 16 நாட்கள் அவர்கள் என்னுடைய துணைவியாக, தோழியாக, மனைவியாக, சிநேகிதியாக, ஆலோசனைக்காரியாக, மந்திரியாக சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கிருந்து நேற்று பரலோக பாதைகளாக பிரவேசித்தார். 12/7/73 திருமணம் முடிந்து ஓராண்டுகள் பொன்னேரிலே தாலிக்கு முன்பாக எங்களை ஒத்துக்கொத்து நான் பார்க்கல. சொல்லுவார், தாலி கட்டும் பொழுது உங்க முகத்தை பார்த்தேன், நான் தாலி கட்டும் போது அவருடைய முகத்தை பார்த்தேன். மேடு பள்ளங்கள், வளைவு சுழிவு முடிக்கிற அந்த ஆண்டவர் நோக்கி பார்த்து நாங்கள் ஓடி வந்தோம். 14 ஆண்டுகள் பொன்னேரி ஸ்கூலை ஸ்டார்ட் பண்ணி 7 பிள்ளோடு ஸ்டார்ட் பண்ணி 500 பேருக்கு பொறுப்பா இருந்தார். உலகப்பராகவும் எனக்கு அருமையான ஒரு வீட்டை கொடுத்திருந்தார். அவருடைய வார்த்தை, எனக்கு பென்ஷன் வேண்டாம், சம்பளம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம்னு சொன்னார். அவர் எனக்கு விரும்பி கேட்டது 1973 முதல் நான் இங்க ரூபா இருக்குமா இந்த போக்கத்தை பய அந்த ஒரு ஊழியர் சொல்லினேன். அவர் எனக்கு புடவை கேட்கிறா, புடவை தானே கேட்டா, பேசி கேட்கல, வாங்கி கொடுன்னு சொல்றது சொல்ல. அது எங்கேயோ போயிட்டது. மேரிட்ல ஃபர்ஸ்ட் மெசேஜ் அதுதான், ஃபர்ஸ்ட் லாஸ்ட். அந்த 40 வருஷத்துல அவர் ஒண்ணுமே கேட்கல, புடவையும் கேட்கல, ஒண்ணும் கேட்கல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். 14 ஆண்டுகள் அந்த சம்பளத்தை கொடுப்பாங்க, ஏதோ சின்ன டவர்ல வச்சு ஏதோ சொல்லி கொடுப்பாங்க. அவர் தொட்டதும் இல்லை, திறந்தது பார்த்தேன் இல்லை, கொண்டு கூப்பிடுவார்கள் இல்லை. 14 ஆண்டுகள் முடிச்சு அண்ணாமலைக்கு போனோம். அங்க ஒரு நாடுகள் முடிகிறதுக்காக அது கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகள்ல கொஞ்சம் சுகர், டிப்ரெஷன், பார்க்கின்சன் இருந்தது. அந்த அந்த பலவீனத்திலையும் இருந்து தன்னை காத்துக்கிட்டார். எந்த பலவீனமா இருந்தாலும் ஆராதனைக்கு ஆரம்பிக்கும் போது அங்க இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆகிவிடாது. ரிலேஷன்ஷிப் மாப்பிள்ள எதுக்கு இருக்குன்னாங்க பொன்னேரியும் சரி, அண்ணாமலை அங்கே இருந்தோம், கொடைக்கானல் அங்கே இருந்தோம், இங்க பக்கத்துல இருக்கிறோம். ஒரு இடத்துல நேற்று காலையில ஒரு வாரமாகவே அவருடைய ஜெபமும் அவருடைய வித்தியாசமா இருந்தது. ஆம்பரதான் பலி செலுத்தினா பட்சிகளை தொடிச்சு வச்சிருந்த வானத்திலிருந்து அக்கினி வந்து பட்சித்தது. எலியா வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்தது. அதே போல அந்த பரலோகம் அந்த பூலோகத்தை ரிலேட் பண்ணியே அவருடைய ஜெபம் இருந்தது. அது இப்பதான் புரியுது, பரலோகத்தை பார்க்க போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி. அதே போல ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம், ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. 10 மணிக்கு படுத்தாலும் அந்த வீட்டுல அலாரம் வச்சிட்டீங்களா, 4 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு தூங்கிடுவா. ஆனா நான் 4 மணிக்கு எழுந்து யாரும் வைக்காம எழுந்துடுவேன், உட்கார்ந்து வாசிட்டு இருப்பேன் லைட்டை போட்டு. எல்லாரும் அடிச்சுட்டோ, ஏன் எழுப்பல, முடியாம கிடப்பா, ஏன் எழுப்பல, உடனே 51வது முதல்ல அந்த நாடுக்கு நீதிபதிகள், அடுத்தது 20 யாத்திரையாக 20, சங்கீதம் 51, ஏசா 53 படிக்கணும். படிச்சு முடிச்சு இவ்வளவுதானே புதிய ஏற்பாட்டில் படிங்க. ஜெபம் பண்ணுவேன், என்ன இவ்வளவுதானே ஜெபம், ஜெபம் பண்ணுங்க. 2 மணிக்கு என்னமா 2 மணி 3 மணி நமக்கு எப்ப ஜெபம் பண்றது, இப்பதான் ஜெபம் பண்ணணும், அப்படியா இருக்கு இல்லையா? பகல 2 மணி 3 மணி கொஞ்சம் கட்டை சாத்திரம் இல்லை, என்ன அதிகம் பகல் ஜெபமா ஜெபம் பண்ணுங்க. உயிர் எல்லாருமே ஜெபம் பண்ணுங்க. தந்தை தம்பி பிள்ளைகளுக்காக வரிசை ஜெபம் பண்ணுவார், அக்கா பிள்ளைகளுக்காக வரிசை ஜெபம் பண்ணுவார். பண்ருட்டி, அண்ணாமலை, கொடைக்கானல் அப்படி அந்த ஆரம்பிச்சுட்டா நான் விட்டுட்டாலும் கண்டினியூஸ் அந்த பேரை சொல்லி அது இங்க வந்த பிறகு காங்கேயம், வெள்ளக்கோயில், இளம்பிள்ளை, சென்னிமலை, வலசை, பவானி, இப்படி அங்கங்கேயே உள்ள ஞாபகம் அப்படியே சொல்லுங்க, யார் பேர் சொல்லுங்க, சொல்லிட்டே இருப்பார். நேற்று காலையில ஆயத்தம் ஆயிட்டார். 2 வாரமாகவே அவர் ப்ரிப்பேர்ட். யாரும் நடந்துட்டு இருக்காங்க, நிக்கிறாங்க பாருங்க, நிக்கிறாங்க போய் பாருங்க, யாரும் நிக்கிறாங்க. அது ரெடியா வந்து நேற்று
காலையில் கொஞ்சம் 2-3 மணிக்கு எழுந்துட்டேன். டிஸ்டர்பாக இருந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது. ஒன்றும் வேண்டாம், கொஞ்சம் சில்லுன்னு ஆயிட்டுது. கொஞ்சம் சுகர் போட்டேன், சாக்லேட் போட்டேன், உடனே சூடு வந்துட்டு அருமையாக அழகாக ஒரு சிரிப்பு கடைசி சிரிச்சேன். ஸ்மைல். மறுபடி மத்தியானம் ஒரு 3 மணிக்கு போல் டிஸ்டர்பாக இருந்தது. தண்ணி வெளியில் வச்சு அவளுக்கு டாக்டர் மாசி எப்படி உட்கார்ந்து பரலவத்துக்கு போனாரோ அதே போல உட்கார்ந்து பரலவத்துக்கு போனோம். சகோதரி மடியில் உட்கார்ந்து கால் கீழே கிடக்குது, தண்ணி குடிச்சா அப்படியே அது அழுது தமிழ்நாடு ஓடி வந்து காலை தூக்கி போட்டு கொண்டு போனாங்க. எனக்கு தெரியும், சொன்னேன் அண்ணன் பரலவத்துக்கு போயிட்டா எங்களோட விருப்பத்துக்காக கொண்டு போனாங்க. வீட்டில் திருப்பி கொண்டு வந்தோம். நீங்க நினைக்கலாம், என்ன மனைவி செத்து கிடக்கிறா, இந்த ஆள் அழக மாட்டேங்கிறான். அழுது முடிச்சுட்டேன். 41 வருஷம் அழுது முடிச்சுட்டேன். ஊழியத்துக்காக அழுது முடிச்சுட்டேன். இந்த 8 வருஷம் அவருடைய பலவீனத்துக்காக படைக்காமல் இங்கே அழுது முடிச்சுட்டேன். ஆத்மா அழுது முடிச்சுட்டேன், அவருடைய வேலைக்கு அழுது முடிச்சுட்டேன். சந்தோஷம். ஏன் நான் அழுது இல்லை, சந்தோஷம் சொல்ல விரும்புகிறேன். அருமையான கணவன்மார்களே, நான் என்ன பற்றி சொல்ல ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கு திரும்ப கொடுத்தேன். காலையில் எழுந்து அவருடைய முகத்தை கழுவணும், ப்ரஷ் பண்ணணும், வாஷ் பண்ணணும், ஒரு படம் கொடுப்பேன். சின்ன ஒரு சின்ன சூடா ஒரு வாழை மார்க்க கொஞ்சம் பூச்சி போட்டு கொடுப்பேன். முடிச்ச உடனே பார்த்து ஆரம்பிச்சுடுவார். தலைவாரி விடுவேன், அதுக்கு அழகாக கொண்டு போட்டு விடுவேன், அது எண்ணெய் தேய்ச்சி விடுவேன், காலில் எண்ணெய் தேய்ச்சி விடுவேன். கால் அடிப்பாரத்தை டெட்டால் போட்டு தொடச்சி அது முகமாக வச்சுருப்பேன். வெயிலில் உட்கார வைப்பேன், கால் வீட்டில் குறையிறதுக்காக. இது ஒவ்வொன்றும் அவளுக்கு பிரியமா அதை எஞ்சாரி பண்ணுவார். ஜீவனுக்கு சொல்லுவா, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கணும், கஷ்டம் கொடுத்துக்கணும்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க, நானும் மன்னிச்சிருமா. அவன்மார்களே, எந்த அளவுக்கு நேசிக்க முடியுமோ நேசிச்சிருங்க. நான் ஒவ்வொரு நாளும் அதுதான் சொல்லி நேசிச்சேன். ஒருவேளை நாளைக்கு இந்த சான்ஸ் இல்லாம போயிடலாம். நேற்று தான் கிடைச்சது, எனக்கு இன்னைக்கு அந்த சான்ஸ் இல்லை. அதே போல எவ்வளவு நேசிக்க முடியுமோ மனைவி நேசிங்க, கணவனை எவ்வளவு நேசிக்க முடியுமோ நேசிங்க. சொல்லுவேன் கல்யாண பிள்ளைகளுக்கு போற வீட்டுல உப்பா கரையணும், மெழுகுத்தியா எரியணும். ஆமா, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அன்புள்ள பிரயாசத்தை என் பிள்ளைகள் சொன்னதெல்லாம் கேட்கும்போது எனக்கே புதுசா இருக்கு. இதெல்லாம் செஞ்சோமா பொருளில அண்ணாமலையில கிடைக்காமல. அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளது அல்லவே. பரிசுத்தவான்களுக்கு நீங்க செய்த ஊழியத்தை ஹைலைட்டா எந்த இடத்துல நான் வந்தேனோ அந்த இடத்துக்கு அருமையான நம்ம ஜேம்ஸ் கொடுத்துக்காக ஒரு ஜோவை எழுதிட்டாங்க. கும்படி பூண்டிக்கு ஜெயக்குமாரை எழுதிட்டாங்க. அவங்க போகிறத கேள்விப்படும் பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஜெயக்குமார் நின்று சொன்னானா, சின்ன பையன் நான் பிரசங்கம் பண்றேன் நினைக்கிறீங்களா, நீங்களா பெரிய தலைகள். டேனியல் உருவாக்குறது டாக்டர் மாசி, டாக்டர் மாசி உருவாக்குறது நேசமணி உருவாக்குறது நான். அதே போல கிங்ஸ்லி சொன்னாங்க, ரட்சிக்குள்ள வழிபடுறது இல்லை, நம்ம பாதையில பின்பற்றி வர்றது. அண்ணாச்சி ஸ்டீவன் அவன் பியூர் வெஜிடேரியன். அங்க வந்து எல்லாம் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் எடையாவது கொடுத்துருவான். அவன் மட்டும் அடி தோரம்பருக்கும் உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்லுவான். இப்ப என்ன தெரியுமா சொல்றான், அண்ணாச்சி உட்காந்துருக்கான், மணிப்பூரிக்கையில கல்யாணம் பண்ணிருக்கான். இவன் மீய ஒரு பீக்கிச்சிரி சண்டை முழுவதும் ஊழியம் பண்ணுவான். தூங்குறதுல அவன் போல கேட்டு யாரும் கிடையாது. மண்டே பாணி ஆக்சபரேட பிடிச்சிட்டு உடைச்சிட்டு அதான் ஸ்கேல் அவன் போவான். அவன் அன்னைக்கு கிண்டல் பண்ணான். ஆனா அவனுக்கு கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைச்சது. எத்தனையோ ஆயிரம் சம்பளம், ஒரு பைசா வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். எத்தனையோ பேரும் சேர்ந்து திட்டுவாங்க. ஆனா அவங்க அப்பா மட்டும் டீசன்ட், நீ எதை செய்தாலும் முழுவதோடு செய்யுது, ஆனா படிச்சு பாஸ் பண்ணி வந்தான். அங்க பிடிச்சிருக்க முடிச்சுட்டா கல்யாணம் பண்ணா. இப்ப சொல்றான், அஜி எரும மாட்டு ஊறுகாய் என்ன டேஸ்டா இருக்கு தெரியுமா, அங்கிருந்து கொண்டு வருவோம் எங்களுக்கு எரும மாட்டு ஊறுகாய். மண்ணோடு மண்ணா போயிடணும் அந்த தேசத்துக்கு, அப்படியே நம்ம போயிடணும். மேலாட்டுக்கு வந்தாங்க இல்லையா, அங்கிருந்து பட்டரும், அங்கிருந்து மில்க்கும், அங்கிருந்து வெண்ணையும் வரல, கேக்கு வரல. இங்க உள்ள கஞ்சி குடிச்சுக்கிட்டு இடையங்குடி கால்வெல் பிஷப் மெட்ராஸ்ல இறங்கினாரு. அவர் இடையில போய் இறங்குறதுக்குள்ள என்ன தமிழ் படிச்சுட்டார். பிள்ளைகளுக்கு தமிழ் படிக்கிறது, இங்கிலீஷ் படிக்கிறது, ஹிந்தி படிக்கிறது. அதே போல அங்க அவங்களுடைய குடும்பம் தான்
தாமஸ் ஊழியர் செய்கிறாரு, இவங்க அப்பா ரெண்டு நான் எல்லாம் எழுதி கொடுத்தேன். எல்லாம் எழுதி கொடுத்து கம்மியான மிஸ் பண்ணி போடுறதுக்கு. அதே போல குமரி மாவட்டத்தில் நீங்கள் கோப்பையில் சோழ பெரிய போடுவாங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிட்டு 6 சபையை ஸ்தாபிச்சார். கனவாகனம் பேரெல்லாம் எழுதி வைப்பாராம். கடைசியாக போகும்போது எல்லாம் தொடச்சிட்டு போயிட்டார், கடலுக்குள்ளே அவர் போயிட்டார். அதே போல தேசத்து மண்ணா மாறினார், பொன்னேரிக்கு பொன்னேரியா மாறிட்டார், அண்ணாமலுக்கு அண்ணாமலா மாறிட்டார், கொடைக்கானலா மாறிட்டார். உழைக்கிறதுல இருக்கிறதுல வேலை செய்யறதுல சிக்கன் செஞ்சுட்டான்னா அந்த பக்கத்து ப்ரொஃபஸர் சொன்னார், ரொம்ப டேஸ்டா செய்வா, அது எனக்கு குத்துச்சு ஒரு புண்ணியவாட்டி எங்கள் ஆண்டு பார்த்திருந்தார். அன்பு போதும். இன்னொரு பிள்ளைங்க ரமேஷ் அமெரிக்கா உட்காந்துருக்கான், ஸ்டீவன் சைனா பாட்டில் உட்காந்துருக்கான், இந்த ஜெயக்குமார் பிள்ளைகள் அங்கே வந்திருக்கிறாங்க. வராத கேர்ள்ஸ் நிறைய உண்டு, வராத பாய்ஸ் நிறைய உண்டு. ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் உட்காந்துருக்காங்க மகாராஷ்டிராவில். அவன் தமிழ்நாடு ரேவதி. சாதாரண மக்கள் இல்லை, பெரிய பெரிய ஆட்கள். நாங்கள் சாதாரண செக்ரட்டரி, அதை நாங்கள் உருவாக்குற சோர்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஆளுகள். சீப்பா சொல்லுவாங்க, நீங்கள்லாம் பெரிய பெரிய ஆளுகள் உருவாங்க, நாங்கள் உருவாக்கல. நாங்கள் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எங்கள் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். எனக்குள்ள 70 வயசு கிராஸ் பண்ணிட்டு இருக்கேன். 70. அவர் 78 கடந்துட்டு இருக்கிறார். டாக்டர் மாசி 78 முடிஞ்சு பருவத்துக்கு போனாரு. அதிலிருந்து நான் அப்படியே பருவத்துக்கு போனோம். ஒரு நாளும் படுக்கை படுக்க விடாது. ஒரு நாளும் என்ன படுக்கையில் யாரும் எனக்கு உதவி செய்கிறார். நேற்று அழகாக எழுந்து அவளை சிலையை கட்டி அவளை பாத்ரூம் போய் ரெடியாக வந்துட்டு இருந்தார். எங்களை தேய்க்கும்படியா, இன்னைக்கு ஜெபிக்கும்படியா கூடி வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துறேன். நாங்கள் இங்கே வந்து 4 வருஷம் முடியல, ஆனால் எங்களுக்கு அநேக சகோதரர்கள், விதமாக நினைச்சனே விசுவாசிகள், அநேக பிள்ளைகளை இனிமேல் ஆனால் எனக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்துக்களை நான் என்னை பொருத்தி கொள்ளும்படியா, என்னை ப்ரிப்பேர் பண்ணும்படியா. நீ உட்காந்து அழமாட்டேன், நீ உட்காந்து ஏப்பா எத்தனை அதிகாரம் படிச்சீங்க, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணீங்க, என்ன ஜெபம் பண்ணீங்க, தூங்குற போது நான் உட்காந்து தனியாக நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஜான் மேக்ஸ்வெல் என்னுடைய அந்த இதில் ஜான் மேக்ஸ்வெல் அதை திறந்து வச்சுட்டு அது உட்கார்ந்து அப்படியே மணிக்கணக்காக தியானம் பண்ணுவேன். அங்கே ரெக்கமெண்ட் பண்ணார். எல்லா டீச்சர்ஸும் ஏவாள தான் கூட சொல்லுவாங்க. அவர் 5 பாயிண்ட் ஆதாரம் போட்டு அடிக்கிறார். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு தருணம் சாதிச்சு காட்டிட்டார். இருக்கிற மீதியான தருணத்தையும் நான் சாதிச்சு காட்ட முடியாது. சொல்ல முடியல, ஒரு சின்ன சொல்ல முடியாது. அன்புள்ள கர்த்தாவே, இவ்வளவு நீண்ட நேரம் பொறுமையோட இருந்து ஒருத்தர் நான் செய்யல, ஒரு கருத்து கேட்டாங்க. அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அந்த பொன்னுசாமிக்காக ஸ்தோத்திரம், தமிழுக்காக, கிருஷ்ணிக்காக, கிணிக்காக, எலிப்பட்டுக்காக, பிசுலாவுக்காக, என் அருமையானவர்களுக்காக, தங்கச்சி குடும்பம், என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் தூரத்திலிருந்து அவெல்லாம் பிரயாணப்பட்டு வந்து என் அருமையான சகோதர சகோதரிகள் சுற்றிலிருந்து வந்து என் ஜெபத்தில் காண்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொரு மீது இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டு வாசலில் தேவாட்டுக்கு பூசுகிறேன் ஆண்டவரே. வாதையோ வியாதியோ ரோகமோ பொல்லாப்போ தொடாதபடி வேறு இடத்து காத்துக் கொள்ளுமையா. இங்கிருந்து பெரிய காரியங்கள் எழுப்பும்படியாக தோல் கொடுக்கிற வாலிபர்கள், சுவிசேஷத்து தோல் கொடுக்கிற வாலிபர்கள், சுவிசேஷத்தை சொந்த வாலிப பிள்ளைகள் என் மனைவியை விட 2 மடங்கு அதிகம் வளர்க்க முடியாது, அடியான விட 2 மடங்கு அதிகமாக உபயோகப்படுத்த முடியாக எனக்கு போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினாலோ. 10வது வசனத்தை வாசிக்கிறேன். ஏன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் ஆபிரகாம் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டின நகரம், அது அவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ மகிமையானதோ எவ்வளோ பைபிளில் கொஞ்சம் நேம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. அந்த மகிமையான நகரத்தில்
நம்முடைய அவளுக்கு அருகாமல் இருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆரம்பத்திலே கண்டுபிடித்த ஒரு ஆபரகாங்கிற ஒரு குறித்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம். ஜீவித்த ஒரு மனுஷன் ஆபரகாம். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டது உலகம் ஒரு பக்கம், தன்னை சுற்றில் உள்ள உலகமும் உலக மக்களும் அவங்க ஜீவியமும் அவங்களுடைய எல்லா விதமான காரியமும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் ஜீவன்பட்டாங்க. அந்த சிலுவையில ஜீவனுள்ள தேவன் மனிதனாக அவதாரம் எடுத்து சிலுவைக்கு போய் என்னுடைய பாவத்தை அங்க அந்த இடத்துல பரிகரித்தார் அறிந்து அங்கே பாவத்துக்கு ஒரு குற்றப்படி வைத்து தேவனுடைய பிள்ளையானார். ஆகவே அவர்கள் இயேசுவை நான் பின்பற்றுவேன். நம்முடைய சகோதரன் அதே போலதான் தேவனுடைய வழி, இயேசுவின் வழி சிறந்த வழி. ஆக 2 பேர் இணைந்தவர் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு ஆண்டவர் சரி 2 பேரும் சேர்ந்து என்ன பின்பற்றுவாங்க? ஆபிரகாம் தேவனை பின்பற்றினார். 2 பேரும் சுகஜீவியமா இருக்க வேண்டிய வழியே வேண்டாம். அதுல அதிகமான அகலமான வழி அழிவின் வழின்னு நம்ம ஆண்டவர் சொல்லியிருந்தார். இடுக்கமான வழியை நம்ம தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டார். ஏன் இயேசு ஆண்டவருடைய வார்த்தை அவங்க இருதயத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சது. ஒரு மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாரோ தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? நம்முடைய ஆத்மா வெளியேற பெற்றது தேவனுடைய பார்வை. அது 2 தான் என்னுடைய சோர்ஸ் விஷயத்தை கொடுத்தார். தேவன் பக்கம் அல்லது நரகத்தின் பக்கம். தேவனோடு இயேசுவோடு நாம் இணைகிறோமா? சகோதரன் தெரிந்து கொண்டார், என்னுடைய ஆத்மா ஒருவருடைய ஆத்மா வெளியேற பெற்ற அறிந்து கொண்டார்கள். ஆக 2 பேரும் இயேசுவை பின்பற்றுவோம். இயேசுக்காக ஜீவித்த ஒரு சகோதரன். அடுத்து தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் என்னும் ஒரு தீர்மானம் செய்திருந்தார் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய தீர்மானம் என்ன? நான் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அந்த பழைய உலக மனுஷன் அல்ல. அந்த கதை ஒரு புத்தகம் பழசா போச்சு, முடிஞ்சு. இப்பொழுது தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை மீட்கும்படி என் ஆத்மா வெளியேற பெற்ற ஆத்மா சேதமாயிடக்கூடாது, நித்திய இருளுக்கிலே நரகத்தில் போயிடக்கூடாதுன்னு அவர் எனக்காக ஜீவபலியானார். அதை அறிந்து செஞ்சிருக்காங்க. சகோதரி நல்லா இருக்கீங்களா? இந்த 2 பையனோட எப்படி இருக்காங்க? அண்ணே என் பையன் அமெரிக்காவில் இருக்கிறான், மோதுவேன். அவனை இந்த நேரத்தில் அந்த அமெரிக்காவில் எடுத்துக்கணும், இந்தியாவில் எடுத்துக்கணும், இந்த நேரத்தில் பேசினாலே சரியா சொல்லி கரெக்டாக அந்த டயத்துக்கு அவனோட பேசிக்குவேன். அந்த 2வது பையன் அவன் சிங்கப்பூர்ல இருக்கிறான், அம்மாவும் அவங்களுக்கு இந்த டைம் அந்த நேரத்துக்கு நாங்கள் எல்லாம் கரெக்டாக பேசுவோம். அமெரிக்காவில் இருந்தாலும் இருந்து எங்க விட்டுட்டு வரோம்.
சிங்கப்பூர்ல இருந்தாலும் எங்கேயும் வீட்டில் இருக்கும். அப்படி வைத்து நம்ம இயேசுவை சேவிக்க முடியுமா? பரலோகத்துக்கு போக முடியுமா? உங்களுடைய சகோதரன் இந்த மாதிரி ஆசீர்வாத சகோதரியும் பெற்றிருக்காங்க. அதனால நாம் எப்படி இருக்கிறோம்? மற்றவர்கள் இந்த மாதிரி ரட்சிக்கிற கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அவனை கொண்டு வருவதற்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா அல்லது வேறு உலகமாக இருக்கிறோமா? இந்த சகோதரி பள்ளியில் அந்த எதிய பள்ளியில் என்ன இருக்குங்க? 7 பேரை வைத்து ஆரம்பித்தான சகோதரன் 7 பேரை வைத்து என்ன வரும்? மத்தியில் சகோதரி தேவனுடைய நகரத்துக்கு போயிருக்கிறார். உலகிலே நம்பி வந்தே இயேசுவே
அடியாளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எப்படி மரித்து உயிரோடு இருந்தாரோ அதே நம்பிக்கையில் சரீரமானது பூமியில விதைக்கப்படுகிறது. ஒரு நாள் மகிமையில உயிரோடு எழுந்திருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த சரீரத்தை மண்ணுக்கு சாம்பலுக்கு சாம்பலாக புழுதிக்கு புழுதியாகவும் எல்லாரும்